வணக்கம். சில மாதங்களுக்கு முன்பு நடந்து முடிந்திருக்கக்கூடிய கொளத்தூர் சட்டமன்ற தேர்தலுடைய முடிவுகள், அது தொடர்பாக இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கக்கூடிய சோதனைகள், அதன் பிறகு திராவிட முன்னேற்றக் கழகத்தை சார்ந்தவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய பேட்டிகள் இந்திய அரசியலிலேயே மிகப்பெரிய பூகம்பத்தை கிளப்பியிருக்கின்றன. இது மட்டும் சுப்ரீம் கோர்ட்டில் இதற்கு ஆதரவாக இன்றைக்கு திராவிட முன்னேற்றக் கழகம் முன்வைத்திருக்கக்கூடிய பல்வேறு ஆதாரங்கள் இருக்கிறது அல்லவா, இதற்கு ஆதரவாக சுப்ரீம் கோர்ட்டிலிருந்து ஒரு தீர்ப்பு வருதுன்னு வைங்க. 2014 இதோ சமீபத்தில் நடந்திருக்கக்கூடிய 5 மாநில சட்டமன்ற தேர்தல்கள் வரையிலும் மிகப்பெரிய அளவிலான இவிஎம் மோசடி தேர்தல் ஆணையத்தின் உதவியின் மூலமாகத்தான் சங்க பரிவாரங்கள் இந்தியாவில் ஆட்சி அதிகாரத்தில் நீடித்து கொண்டிருக்கிறார்கள் என்பது தெரிய வரும். இப்போ நம்ம என்ன சொல்ல விரும்புகிறோன்னா, இது சுப்ரீம் கோர்ட்டினுடைய அவர்களுடைய தலையீட்டின்படி நடக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான சோதனை. பணம் கட்டி இந்த சோதனையை நடத்தி கொண்டிருக்கிறது திராவிட முன்னேற்றக் கழகம். இப்போ கொளத்தூர் தொகுதியை பற்றி சொல்லவே வேண்டாங்க. திரும்ப திரும்ப இப்போ நம்ம சொல்கிற அதே கருத்தை தான் தமிழ்நாடு முழுமைக்கும் சொல்கிறார்கள். மு.க. ஸ்டாலின் அவர்கள் எப்படி தோற்று போவார்? இதுதான் மிக முக்கியமான கேள்வி. அந்த இடத்துல தான் இன்றைக்கு எல்லாரும் சேர்ந்து சிக்கியிருக்கிறானுங்க, மொத்தமாக சிக்கியிருக்கிறானுங்க. திராவிட முன்னேற்றக் கழகம் இவ்வளவு காலமாக இவிஎம் குளறுபடி தேர்தல் ஆணையத்தினுடைய உடந்தை இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கிறோம். அவங்க நேரடியாக களத்தில் இவ்வளவு காட்டமாக இறங்கியது கிடையாது. இது ஃபஸ்ட் டைம் அவங்க இறங்கியிருக்கிறாங்க. அவங்க சும்மா இறங்கியிருக்க மாட்டாங்க. இப்போ நம்ம என்ன சொல்ல விரும்புகிறோம், ஒரு 7 வாக்கு இயந்திரங்களில் டேக் புத்தம் புதிதாக இருக்கிறது. டேக்னா என்ன? நீங்கள் அதில் தான் அந்த வாக்கு இயந்திரம் எந்த வாக்குச்சாவடியில் பயன்படுத்தப்பட்டது, முகவரி உட்பட எல்லா டீட்டெயிலும் அதில் தான் இருக்கும். அதெல்லாமே புத்தம் புதிதாக இருக்கிறது என்பது மட்டுமல்ல, அந்த டேக்கில் எதுவுமே எழுதப்படலைன்னு வேற சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் பாருங்கள், இவ்வளவு தேர்தல் நடந்து கொஞ்ச நாள் தான் ஆகுது. இவ்வளவு தினத்திற்குள்ளே இந்த வாக்கு இயந்திரங்களுக்கு மேல் இருக்கக்கூடிய டேக்கில் இந்த மாதிரி புத்தம் புதிதாக இருக்கிறது, அதில் போதிய அதில் பொறிக்கப்பட வேண்டிய விஷயங்கள் இல்லாமல் இருக்கிறது, அரக்கில் பிரச்சனை இருப்பதாக இதெல்லாம் சொல்கிறாங்க. அப்படின்னா நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டி இருக்கிறது, ஏதோ நடக்கக்கூடாத விஷயங்கள் இந்திய தேர்தல்களில் இன்றைய ஆட்சியின் போது நடந்து கொண்டிருக்கிறதா என்கிற ஒரு மிகப்பெரிய ஐயம் இந்தியா முழுவதும் இன்றைக்கு பேசு பொருளாக மாறி இருக்கிறது என்பதை யாரும் மறுக்க முடியாது. ஒன்றுமில்லைங்க, நமக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும், மத்திய அமைச்சராக இருக்கக்கூடிய நிர்மலா சீதாராமன் அவர்களுடைய கணவர் பாரக்கால பிரபாகர் அவர் தொடர்ந்து பல விஷயங்களை பேசிகிட்டு இருக்கார். குறிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா, கடந்த காலத்தில் நடந்த ஆந்திராவில் தேர்தல் இல்லையா, அதாவது சந்திரபாபு நாயுடுவும் மோடியும் கூட்டணி வைத்து சந்தித்த தேர்தல், அந்த தேர்தலில் நடந்திருக்கக்கூடிய விஷயங்களை பற்றி பாரக்கால பிரபாகர் சில மிக முக்கியமான ஆதாரங்களை வெளியிட்டிருந்தார். அவர் அந்த ஆதாரங்களை வெளியிடும்போது சொன்னது என்ன அப்படின்னா, இதெல்லாம் எலெக்ஷன் கமிஷனுடைய சைட்டில் இருக்கிறது தான். நானாக அங்கே போய் பல நாள் ரிசர்ச் பண்ணி இல்லை பயங்கரமான ஒரு பெரிய சாகசங்களெல்லாம் பண்ணி இந்த தகவல்களை நான் கொண்டு வரலைங்க. நான் கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த தகவல்கள் அப்படிங்கிறது எலெக்ஷன் கமிஷனோட வெப்சைட்டில் இருக்கக்கூடிய விஷயம் அப்படின்ற அவர் சொல்கிறார். இப்போ நமக்கு எல்லாருக்கும் தெரியும் அந்த தேர்தலில் என்ன நடந்தது அப்படின்னு. அந்த தேர்தல் நடந்தது என்ன, இரவில் 12 மணி 1 மணிக்கெல்லாம் வாக்குப்பதிவு நடந்திருக்கு. என்னங்க இது? அதே மாதிரி ஒரு குறிப்பிட்ட காலகட்டங்களில் இவிஎம்மில் வாக்குப்பதிவு அப்படிங்கிறது சர்றன்னு மேலே ஏறுது. மனிதனால் சிந்திக்க முடியாத அளவிற்கான வாக்குகள் அதிகரிக்குது. இப்போது பரக்கால பிரபாகர் சொல்கிறபடி அவர் சயின்டிஃபிக்காக பேசுகிறார். என்ன பேசுகிறாருன்னா, ஒரு மனிதன், இப்போ நான் ஓட்டு போட்டிருக்கிறேன், உள்ளே போகணும், முதல்ல லைனில் நிற்பாங்க, ஒவ்வொருத்தராக உள்ளே அனுப்புவாங்க. உள்ளே போனதும் ஒருத்தர் சரி பார்ப்பார், நம்முடைய வாக்காளர் அடையாளத்தை கொடுத்து அவர் சரி பார்ப்பார், இது சரியாக இருக்கா அப்படின்னு. அடுத்தது இன்னொரு இடத்துக்கு போனோம், அவர் மை வைப்பார். அதன் பிறகு இவிஎம் மிஷின் இருக்கக்கூடிய இடத்துல போய் போடணும். போட்டுட்டு நம்ம அழுத்தும்போது அந்த பீப் சவுண்ட் கேட்கணும். அதுக்கப்புறம் நம்ம பக்கத்தில் நிற்கணும், ஏன்னா விவிபேட்டில் அந்த ஸ்லிப்பு வருதா அப்படிங்கிறது நம்ம கண்கூடாக பார்க்கணும். இது ஒரு ப்ராசஸிங். இதுக்கு குறைந்தபட்சம் ஒரு மனிதனுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஆனால் பரக்கால பிரபாகர் அவர்கள் சொல்கிற மாதிரி அங்கே ஆந்திராவில் நடைபெற்ற தேர்தலில் அந்த குறிப்பிட்ட நேரத்தில் சில நொடிகள்லையே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வாக்குப்பதிவு நடந்திருக்கு. ஒருத்தர் போயிட்டு வாக்குப்பதிவு பண்ணி இருக்கிறதாக சொல்கிறாங்க.
சில நொடிகளிலேயே ஒரு மனிதன் எப்படி தன்னுடைய வாக்கை பதிவு செய்ய முடியும் அப்படிங்கிறது தான் ஒரு மிக முக்கியமான கேள்வி. அப்போ நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, இந்த சமீப காலங்களாக நடக்கக்கூடிய ஒட்டுமொத்த தேர்தலுமே சந்தேக நிழலில் இருக்கு இல்லையா? இப்போ நீங்கள் வாக்குச்சீட்டினுடைய அடிப்படையில் நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோங்க, அதில் என்ன நடக்கும் அப்படின்னா, வாக்குச்சாவடி சூறையாடல், பெட்டியை தூக்கிட்டு போயிட்டானுங்க, இப்படியெல்லாம் சில செய்திகள் நம்ம கடந்த காலங்களில் நம்ம பார்த்துருக்குறோம் இல்லையா? ஆனால் நீங்கள் வாக்கு எந்திரங்களுடைய அடிப்படையில் தேர்தல்கள் இந்தியாவில் வந்ததற்கு பிறகு, குறிப்பாக 2014க்கு பிறகு, மோடி அவர்கள் ஆட்சி பொறுப்பிற்கு வந்ததற்கு பிறகு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 2019 பாராளுமன்ற தேர்தலில் 300க்கும் அதிகமான இடங்களில் இதே மாதிரியான சந்தேகங்கள் கிளப்பப்பட்டது. ஆனால் ஒரு காலகட்டத்தில் அது பேசுகிறது அப்படியே அமுங்கி போயிடுது. இப்போ யோகேந்திர யாதவ் மாதிரியான ஆட்கள் கூட இதில் சில சந்தேகங்களை அவங்க சொல்கிறாங்க, வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதற்கு அவர் சில காரணங்களை எல்லாம் சுட்டி காட்டுறாரு. அப்போ நான் என்ன கேட்குறேன்னா, இன்றைக்கு கொளத்தூர் தொகுதியில் திராவிட முன்னேற்றக் கழகத்தை சார்ந்தவர்கள் முன்வைத்திருக்கக்கூடிய, அவர்கள் கண்ணால் பார்த்த சில ஆதாரங்களை வெளியிட்டிருக்கிறாங்க இல்லையா? இப்போ விவிபேட்டில் ஆகட்டும், இல்லை டேக் விஷயத்தில் ஆகட்டும், அரக்கு விஷயத்தில் ஆகட்டும், இது இங்கே மட்டுமல்ல, காஞ்சிபுரத்தில் நடக்குது, இந்த 2-3 இடங்களில் நடக்குது. எல்லாமே படம் கட்டி இதை சோதனை செஞ்சிட்ருக்கிறாங்க. இப்போ இந்த இடத்துல இவ்வளோ பெரிய சந்தேகங்கள் வருது எங்களுக்கு, அதெல்லாம் நாங்கள் கேட்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இதெல்லாம் சாதாரணமான மனித தவறுகள் அப்படின்னு சொல்கிறாரு. எது மனித தவறுகள்? ஒன்றே நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். சண்டிகரில் மேயர் தேர்தலில் நம்ம எல்லோரும் பார்த்தோம், சிசிடிவி அதனுடைய காணொலி காட்சிகளெல்லாம் இன்றைக்கு சமூக ஊடகங்களில் இருக்கும் இல்லையா? என்ன, ஆம் ஆத்மி கட்சி வெற்றி பெறுகிறது, உண்மையில் வெற்றி பெறுகிறது ஆம் ஆத்மி கட்சி. ஆனால் பாஜகவினுடைய வெற்றியை சாத்தியப்படுத்துவதற்காக ஆம் ஆத்மி கட்சியினுடைய வாக்குகள் செல்லாது என்று மேடையிலேயே சர்வசாதாரணமாக ஒரு தேர்தல் ஆணையர் செயல்பட்ட காட்சியை நம்ம பார்த்தோம் இல்லையா? ஒரு தேர்தல் அதிகாரி செயல்பட்ட காட்சி. பிறகு என்ன மன்னிப்பு கேட்டார், பகிரங்கமாக மன்னிப்பு கேட்டார், ஆமாம்மா தப்பு பண்ணி நான் மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது 7 மிஷின் கொளத்தூரில் பயன்படுத்தப்பட்ட 7 மிஷின், 7 மிஷின்லேயும் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது புதிய டேக். நீங்கள் உங்களுக்கு தெரியும், ஒரு பேப்பர் ஒரு 4 மாதம் 5 மாதம் ஆச்சுன்னா அதனுடைய கலர் எப்படி இருக்குங்கிறதெல்லாம் நமக்கு நல்லா தெரியும் இல்லையா? ஆனால் புத்தம் புதிதாக இருக்கிறதா. இப்போ யாரை நம்ப சொல்கிறாங்க எனக்கு புரியல. அப்போ நம்ம இந்த இடத்துல சொல்ல வேண்டியது, இது கோர்ட்டில் போகுது. கோர்ட்டில் போகும்போது கோர்ட் என்ன முடிவெடுக்க போகுது, இந்தியா முழுவதுமே அதை ரொம்ப கவனமாக பார்க்குறாங்க. ஏன்னா கோர்ட் எடுக்கக்கூடிய முடிவு இன்றைக்கு இந்திய அரசியலில் ஒரு மிகப்பெரிய அளவிலான ஒரு பூகம்பத்தை கிளப்ப செய்யும் அப்படிங்கிறதா இன்றைக்கு கொண்டிருக்கக்கூடிய செய்திகளாக இருக்கிறது. நம்ம கூட என்ன நினச்சோம்னா, அதெல்லாம் இல்லைங்க, பெருசாக எதுவும் வந்துடாதா, ஏன்னா அதில் ஏதோ ஒன்று நடந்ததுன்னா கூட அதுக்குள்ளாடி எல்லாம் செட் பண்ணி ஏதாவது ஒன்று நடந்துருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும். அதனால் இப்போ கையும் களவுமாக பிடிக்க முடியுமா அப்படிங்கிறது தான் நம்மளை மாதிரி நிறைய பேர் இது மாதிரி பேசுகிறவங்க கூட யோசிச்சிருந்தாங்க. ஆனால் 3வது நாள்லேயே இவ்வளவு பெரிய சிக்கல்கள், இவ்வளவு பெரிய பிரச்சனைகள் அதுக்குள்ளே இருக்குது அப்படிங்கிற பகிரங்கமாக ஒரு கட்சியை சார்ந்த பிரமுகர்கள் வீடியோ போடுறாங்க அப்படின்னா, இல்லைன்னா பேட்டி கொடுக்குறாங்க அப்படின்னா, இந்தியாவே விலவலத்து போயிருக்கிறது. மீண்டும் சொல்கிறேன், கடந்த 10-13 வருடங்களாக இந்தியாவில் நடைபெறக்கூடிய தேர்தல்கள், அது குறித்த மக்களுடைய பார்வைகள் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். தேர்தல் ஆணையத்தின் மீது பெருவாரியான மக்களுக்கு நம்பிக்கை இல்லை, வாக்கு எந்திரங்களின் மீது பெருவாரியான மக்களுக்கு நம்பிக்கை இல்லை. என்ன காரணம்? ஏன்னா பாஜக ஆட்சியில் ஒவ்வொரு பிரச்சனையும் அனுபவித்து கொண்டிருப்பவர்கள் நாம். ஆனால் மீண்டும் மீண்டும் பாஜக ஆட்சி பொறுப்பிற்கு வருகிறது. இது எப்படிங்கிறது யாருக்குமே தெரியல இல்லையா? அது மாதிரி ஒரு மாநிலத்தில் தன்னால் வர முடியாதுன்னா தான் சொல்கிறத கேட்கக்கூடிய ஆட்களை கொண்டு வர்றதுக்கான முயற்சி, இதெல்லாம் இந்த சந்தேகங்கள் வரக்கூடிய இடத்துல தானே இருக்குது. அப்போ வரும் நாட்களில் என்ன நடக்கப் போகுதுல, கோர்ட்டினுடைய அந்த தீர்ப்புக்காக, கோர்ட் என்ன சொல்ல போகிறாங்கிறத கேட்கறதுக்காக நாடே காத்து கொண்டிருக்கிறது. மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். 3 யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது. தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்.